வந்ததோரு சபையோர் நாங்கள் 6 பேரு சரணம் ஐயா கூடியிருக்கும் பெரியோர்கள் இங்க கூடியிருக்கும் பெரியோர்கள் எங்கள் குழுவின் சார்பில் சரணம் ஐயா ஆண்டவனாகிய சிவபெருமானும் அம்பிகை உமையவள் பார்வதா தேவியும் மூத்த பிள்ளை விநாயக பெருமான் இளைய பிள்ளை வேல்முருகனோடு 30 முக்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் அகஸ்தியர் புலஸ்தியர் அழகு கலைக்கோட்டும் மாமுனிகளோடு இப்படி எல்லோரும் ஆதிவள்ளி கைலையிலே குழுவிருக்கும் போது ஒரு நாளைய தினத்தில் என்னம்மா பார்த்தார் பகவான் என்ன செய்கிறார் இந்த தேவர்களும் மூவர்களும் நாமை வணங்குவதினாலே வணங்குவத காரணத்தினால நமக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை என்று சொல்லி நாமளை போல மானிட மனுக்களை படைத்தார். அதனாலதான் நாமளை போல மானிடர் மனுக்களை படைத்தார். மானிடர் இல்லப்பா, மானிடர் கிடையாது, மானிட மனுக்கள். அப்போ அது மனுஷன் படைச்சதான் அந்த மானிடர். ஆமா, சரி. அப்ப ஆண்டவன் சிவனுடைய வடிவத்தில், பகவானுடைய வடிவத்திலே நம்மளை பெற்ற தந்தைமார்களையும், ஆமா உங்களை பெற்ற தந்தையாகவும், ஆமா சரி, அம்மை சக்தி பார்வதியின் வடிவத்தில், பார்வதா தேவி அம்சத்திலே நம்மளை பெற்ற தாய்மார்கள், ஆமா என் வீட்டுக்கார வீட்டம்மா போல, அம்மா என் தங்கச்சி போல, எங்க அம்மாவை போல பெண்களையும் படைத்தார். சரி, அப்போ படைத்தால் மட்டும் போதாது, என்ன செய்யணும் அம்மா? படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியெடுக்க வேண்டும் அல்லவா தாயே? அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறார் பாருங்க. பார்வதா தேவி எப்படி படி எடுத்து கொடுக்கிறாளானால், எவ்விதமாக படி எடுத்து கொடுக்கிறாள். நாளை நல்ல தின எடுத்து நாதனோட கை கொடுத்தாள். அவ ஆளாக்கி எடுத்து ஆண்டவனோ கை கொடுத்தாள். உரிய நல்ல தினைய அவ உரிய நல்ல தினைய அந்த உடையவனால் கை கொடுத்தார். உரிய நல்ல தினையோடு
பார்வதா தேவியானவள் உரிய நல்ல தினை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்து படியளந்து வாங்கல் என்று சரி பகவானே வழி அனுப்பி வைத்தார். பகவானே வழி அனுப்பி வைக்கிறாள் அம்மை உமையவள். அதிகாலை பொழுதே அனுப்பி வைத்தாள். அதிகாலையில அனுப்பி வைத்தாச்சு. ஆமா சரி. அந்தி மாலையாச்சு. அம்மையா படியளக்க போன பகவான படியளக்க போன பகவானை இன்னும் காணல இன்னும் காணல என்று சொல்லி ஆமா சரி அப்படி என்று சொல்லி பார்வதா தேவி தேடி தேடி பார்வதா தேவி தேடி தேடி பார்க்கிறாளம்மா. எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாள். காலங்காத்தால போன மனுஷனை இன்னும் வீடு திரும்பலைன்னு சொல்லி வீட்டுக்காரி தானே தேடுவா. ஆமா வீட்டுக்காரி தேடுவா. ஆமா சரி அப்படி என்று சொல்லி அப்படி என்று சொல்லும் போது பார்வதி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாள். சரி எப்போ சிவன் வருவார் என்று ஈஸ்வரியால் எதிர்பார்த்தாள். பகவான் எப்போ வருவார் என்று பார்வதியும் எதிர்பார்த்தாள். தலவாசல் தன்னதிலே நரசம்பு தண்ணீர் வைத்து பாரிசாத மலர் எடுத்து ஆக பகவானை எதிர்பார்த்தாள். பாரிசாத மலர் எடுத்து பகவானை எதிர்பார்த்தாள். எப்போ சிவன் வருவார் என்று எப்போ பகவான் வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எதிர்பார்த்த வண்ணமா இருக்கிறாள் அல்லவா உமையவள். தல வாசல்ல சரி நரசம்பு தண்ணீர் வைத்து பாரிசாத மலர்களை எடுத்து பகவான் எப்ப வருவார் என்று. நரசம்பு தண்ணீர் வைக்குமா? ஆமா பகவான் வெளியே போயிட்டு வந்தவருக்கு கொடுக்கவா? இல்லப்பா. சரி பாத பணிவிடை செய்வதற்கு. பாத பணிவிடை உளுந்தவிடை இல்ல கிடையாது. பாத பணிவிடை செய்வதற்கு. அப்போ பகவானும் படியளந்த களைப்போடு பாரு கையிலேக்கே வருகிறாள் அல்லவா. படியளந்த பகவானும் வந்த பகவானுக்கு பாத பணிவிடைகள் செய்கிறார். பாத பணிவிடைகளை செய்து பாத பணிவிடைனா என்னப்பா? பாத பணிவிடைன்னு சொன்னா சரி இன்னைக்கு கட்டின மனைவி இருக்கால. ஆமா வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாரா புருஷன். அவர் வீட்டுக்கு திரும்ப போது வாசல்ல நரசொம்பு தண்ணீர் வச்சிருப்பா. எதுக்கு? கேளுமா கல்யாணம் முடிஞ்ச கேளுமா. நரசொம்பு தண்ணீர் வச்சிருப்பா. அவர் வீட்டுக்கு வரும்போது அவர் வாசல்ல நிக்க வச்சு அவர் காலை கழுகி அதுல பின்னால வச்சிருக்கால பாரிஜார மலர் அவர் பாதத்துல வைத்துட்டு மாங்கல்யம் ரெண்டு எடுத்து இப்படி ஒத்திக்க வச்சு அதுக்கு அடுத்து அந்த மலரை தூக்கி பின்னால வைப்பா. இதுதான் பாத பணிவிடைகள். ஆமா அப்படி பாத பணிவிடைகள் செய்திருக்கிறாள் அல்லவா. ஆமா பார்வதியானவள் பாத பணிவிடைகள் செய்து சரி பகவானை கையிலே உள்ளே அழைத்து சென்றார். கைலாசத்துக்குள்ள அழைத்து செல்கிறார். ஆமா சரி இருவேர்களும் சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடிக் கொண்டிருக்கும் போது என்னதாய் பார்வதி கேக்குறா. என்ன கேக்குறா பாருங்க. தான் பகவானே ஐயா பகவானே பரம்பொருளே நீங்க படியளந்த தத்துவத்தை சரி எந்தனிடம் சொல்ல வேண்டும். ஆமா நீங்க படியளந்த தத்துவத்தை எந்தனிடம் சொல்ல வேண்டும்னு கேக்குறாள் அல்லவா. ஏன் கேக்குறா தெரியுமா? என்ன காரணம்? உலகத்தினை எடுத்து எப்படி இந்த உலகத்திற்கெல்லாம் படியளக்க முடியும்? அமையா உலகத்தினை எடுத்து சாப்பிட்டோம்னு சொன்னா ஒரு குடும்பமே ஒருபடியா சாப்பிட முடியும். குடும்பத்துக்கே காணாது. பகவான் உலகத்தினை எடுத்து இந்த உலகம் எங்கும் படியளக்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு. அது எப்படி? நாளை தினை எடுத்து இந்த நாடெங்கும் படியளந்து சொன்னோம்னு போறாரு. சரி அதான் பார்வதா தேவியானவளுக்கு பகவான் மேல சந்தேகம். சரி அப்படி என்று பார்வதி கேட்கும் போது பார்வதா தேவியானவள் கேட்கக்கூடிய வேளையில் பகவான் எப்படி எடுத்துரைக்கிறார் தெரியுமா? எவ்விதமாகமா எடுத்துரைக்கிறார். ஒன்னோ ஒன்னாண்டி என்ற உடையவனோ நான் தாண்டி எம்மா ரெண்டோ ரெண்டாண்டி என்ற ஈஸ்வரனோ நான் தாண்டி எம்மா மூணோ மூணாண்டி என்ற முக்கண்ணனோ நான் தாண்டி தாயே நாளோ நாளாண்டி நாடு வேதங்களோ நான் தாண்டி எம்மா
சந்தேகப்படலாமா நான் தூணிலையும் இருப்பேன் துரும்புலையும் இருப்பேன். ஆமா, தூணிலே இருப்பேன் துரும்புல இருப்பேன், அடிக்கக்கூடிய காற்றிலும் இருப்பேன், ஆகாயத்திலும் இருப்பேன். என்ன போய் நீ சந்தேகப்படலாமா? சந்தேகப்படலாமா தாயே? அப்படி என்று பகவான் கேட்கிறார். பகவான் கேட்கக்கூடிய வேளையில பார்வதி என்ன சொல்றா? என்ன சொல்லுகிறார் பாருங்க. உங்களை சந்தேகப்படுகிறேன் என்று சொன்னால், சந்தேகப்படுகிறேன் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆமா, அதுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கு சுவாமி. என்னிடத்தில் ஆளாக்கு திணை வாங்கி கொண்டு அதிகாலை சென்றீர்கள். ஆமையா, அந்தி மாலை இப்ப கையில திரும்பினால் என்ன அர்த்தம்? ஆமா, உலக்கு திணை வாங்கிட்டு சூரியன் வருவதற்கு முன்னால் சென்றீர். ஆமா, சூரியனா வந்து விட்டு திருப்பி மறைந்து விட்டது. நீங்களும் இப்பதான் வந்திருக்கீங்க. ஆமா, காரணம் என்ன சுவாமி? காரணம் என்று கேட்கிறார். கேட்கக்கூடிய வேளையிலே பார்வதி, பார்வதி, என்னுடைய வலதுகன் சூரியன், சரி, இடதுகன் சந்திரன். ஆமா, வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் அல்லவா பார்வதி? என்ன போய் நீ சந்தேகப்படலாமா? தாய், கட்டின கணவனை சந்தேகப்படலாமா? சந்தேகப்படலாமா? படலாமா? பார்வதி பாக்கா என்ன சொல்லுகிறார்? வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் என்று சொல்லுகிறார். சந்திரன் என்று சொல்லுகிறார் அல்லவா பகவான்? இவருடைய கண்ணை பொத்தினா என்ன நடக்கும்? ஆமா, கண்களை பொத்தினோம்னு சொன்னா என்ன நடக்கும்? அப்படி என்று பரிசோதிக்க வேணுமே என்று சொல்லி, பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பகவானுக்கு பின்னால ஓடோடி வந்து, பின்னால ஓடோடி போய் 2 கண்ணை சப்புன்னு மூடிட்டான். சரி, பகவானுடைய கண்ணை பொத்திய காரணத்தால் காலி உலகமெல்லாம் இருளாச்சு. உலகமெங்கும் இருளாச்சு அல்லவா? ஈசன் கண்ணை பொத்தியதால் சரி, உலகமெல்லாம் இருளாச்சு. உலகமெங்கும் இருளானது. இருளை கண்டால் மானிட மக்கள் எல்லாம் தவிப்பார்கள் அல்லவா? ஐயோ, இந்த மானிட மக்கள் எல்லாம் தவிப்பாங்களே. அப்ப பார்வதிக்கு தெரியாம மானிடருக்கு வெளிச்சத்தை கொடுக்க, ஒளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, ஒளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார் பாருங்க. பார்வதிக்கு தெரியாமல் எப்படி ஒளி கொடுக்கிறாளானா, எவ்விதமாக பகவான் ஒளி கொடுக்கிறார். அந்த உச்சி கண்ணை பகவான் திறப்பாரா.